அட, இந்த டைம்ல யார் வந்திருக்கா? ஒருவேளை பிரியாவா இருக்குமோ? ஹலோ மேடம், மிஸ்டர் கௌதம்க்கு கொரியர் வந்திருக்கு. என்கிட்ட கொடுங்க. இல்லை, அவரை வர சொல்லுங்க. ஆனா அப்பா வீட்டில் இல்லை. சரிங்க மேடம், நான் அப்புறம் வரேன். ஏன் சார் என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? இல்லை மேடம், உங்களுக்கு கொடுக்க முடியாது. அட, என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவருடைய பொண்ணாக்கும். கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ஓகே, தரேன். இங்கே சிக்னேச்சர் போடுங்க. பென்னு கொடுத்தா தானே சைன் போட முடியும். சாரி மேடம், பெண்ணை மறந்துட்டேன். இருங்க, நான் சைன் பண்ணி கொண்டு வந்து தரேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிரஜய் அங்கிள், ஆண்டி அங்கிள், கதவை தருங்க. அங்கிள், ஆண்டி, பிரியா, சோனு, பிரியா. சோனு, சோனு, இந்த கதவு மூடி இருக்கு. அப்ப சோனு எங்க போயிட்டா? சோனு, சோனு, மோனிகா சொல்றது உண்மைதான். இது கொலைதான் சார். ஆனால் இது 8 வயசு சோனுவோட ரூமு. ஆனால் இந்த கைவிரல் அடையாளத்தை பார்த்தா ஏதோ பெரிய ஆளோடது மாதிரி இருக்கு. இந்த ரூம் குழந்தையோடது. அப்போ அந்த குழந்தை எங்கே போச்சு? வா, வெளில போய் விசாரிக்கலாம். எஸ் சார். சரி, உங்களை யாராவது சூரஜா அவங்க குடும்பத்தோட வெளியில் போகிறது பார்த்தீங்களா? இல்லை சார். சார், நேற்று ராத்திரி சூரஜும் அவரோட ஒய்ஃபும் வெளியே போனதை நான் பார்த்தேன் சார். எங்கே போனாங்க? அது தெரியாது சார். ஆனால் 2 பசங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. குழந்தைங்க கூட போலியா? இல்லை சார், அவங்க 2 பேரும் வெளியே போகும்போது பசங்க உள்ளே இருந்து டாட்டா காட்டினாங்க. சார், சோனு பிரியாவோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. ஒரு வேலை பாருங்க, 2 பேரோட கால் டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வாங்க. எஸ் சார். நீங்கள் சொன்னீங்க பசங்க ரூமில் இருந்தாங்கன்னு. ஆனால் ரூமில் பசங்களை காணுமே. மோனிகா. ஆமா சார். அந்த பிரியா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா சார். அந்த நம்பர் சொல்லு. 110458750. ரிங் ஆகுது, ஃபோன் எடுக்கல. சார், நைட் டியூட்டி வாட்ச்மேன் வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். நேற்று ராத்திரி சூரஜும் ரீனாவும் வெளியில் போகிறது நீ பார்த்தியா? ஆமாம் சார். அந்த நேரத்தில் பசங்க 2 பேரும் வீட்டில் தான் இருந்தாங்களா? ஆமாம் சார், வீட்டில் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் எப்போ திரும்பி வந்தாங்க? சார், நான் டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் அவங்க திரும்பி வரல சார். சார், அவங்க 2 பேரும் காலையில் திரும்பி வந்தாங்களா? சார், நான் காலையில் 6 மணிலேருந்து டியூட்டியில் இருக்கேன். அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததை நான் பார்க்கவே இல்லை சார். அப்படியா? சூரஜோட வீட்டுக்குள்ளே யாராவது போகிறத பார்த்தீங்களா? இல்லை சார். யாரும் சூரஜ் வீட்டுக்குள்ளே போகல, பசங்களும் வெளியில் வரல. அப்புறம் பசங்க எப்படி காணாமல் போனாங்க? சார், நேற்று ராத்திரி பிரியா மேடம் வெளியே வந்தாங்க. எங்கே போனாங்க? சார், ராத்திரி 11:30 மணிக்கு அந்த பக்கம் போனாங்க. இந்த பக்கமா? ஆமாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், மோனிகா கிட்ட அந்த கொரியர்காரன் தப்பாக நடந்துக்க பார்த்தால, அவனை பிடிச்சாச்சு. சார், அங்கே எதிரில் ஒரு கேட் இருக்குது. ஒருவேளை பிரியா அங்கே போயிருப்பாங்களா?
இல்லை சார், அந்த கேட்டு ராத்திரி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சார், பிரியாவோட மொபைல் லொக்கேஷன் இந்த இடத்த தான் காட்டுது சார். இங்கே பாருங்களேன். அப்போ பிரியா எங்கே தான் எங்கேயோ இருக்கணும். பெல் அடிக்குது. ஆனால் சார் சத்தம் வரலையே சார். சார், ஒருவேளை பிரியாவோட ஃபோன் சைலண்டில் இருந்தா? ஒன்று பண்ணுங்க, இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இங்கே எந்த ஃபோனையும் காணுமே. ஒருவேளை ஃபோன் சவுண்டு கேட்டுச்சுன்னா நான் உடனே அதை கண்டுபிடிச்சிருவேன். ஃப்ரெடி, ரிங்கு சவுண்டு கேட்டால் எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. ஒருவேளை ஃபோன் ஏதாவது வண்டியில் இருக்கோ? இங்கே எத்தனை வண்டிங்க இருக்கோ அந்த வண்டியோட சாவியில் எனக்கு வேணும். இப்போது சீக்கிரம் வண்டியை செக் பண்ணணும். ப்ளீஸ் சீக்கிரம் சாவியை கொடுங்க. இது எந்த வண்டியை பாருங்கள். என்னாச்சு சார்? எல்லா வண்டியிலையும் செக் பண்ணியாச்சு, எதுலேயுமே இல்லை. இந்த வண்டி யாருது? இந்த வண்டியோட சாவி ஏன் கொடுக்கல? ஆ, யாரோட வண்டி இது? சார், அது சேத்தன் கார். சரி, சேத்தன் எங்க? சேத்தனை கூப்பிடுங்க. மோகன் சார், உங்க அண்ணன் பையனை வர சொல்லுங்க. சாவி எடுக்க தான் போயிருக்கான். அதை வந்துருவா. அதோ வந்துட்டானே. சீக்கிரம் சாவியை கொடுங்க. ஏய் இருடா, இருங்கிறல. பெருசாக சாவி வாங்க வந்துட்டாங்க. நாம் என்ன குற்றவாளிங்களா? எங்கள் வீட்டை வந்து செக் பண்ணுறீங்க, அப்புறம் எங்கள் வண்டியை சோதனை போட பார்க்குறீங்க. மேடம், உங்கள் சொசைட்டிலேருந்து 2 பசங்களை காணோம். நாங்கள் தேடி தானே ஆகணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களே ஏதாவது செஞ்சோம்? எங்களை போய் சந்தேகப்படுறீங்க? உங்களால் நான் செஞ்ச பக்கோடா வேற தீஞ்சு போச்சு. கண்டிப்பாக சாவி கொடுக்க முடியாது. என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க. அம்மா, சாவி எல்லாரும் கொடுக்கும்போது நாமளும் கொடுத்து தான் ஆகணும். ஏய், உன்னதான் வேண்டான்னு சொன்னல. உங்ககிட்ட சொன்னல. ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ். ஓ நோ. அச்சச்சோ, என்ன கொடுமை இது? நில்லுங்க. அட நில்லுங்க. தூரமா போங்க. சரி, இறந்துட்டா. துப்பட்டா வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அப்புறம் சார், இந்த செல்போன் அப்புறம் சாவி. சேத்தன், இங்க வா. ஐயோ சேத்தன், இங்க வாடா. பிள்ளைய விட்டுடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல பிரியாவை சார். ஏன்டா கொன்ன? இல்லை சார். சொல்றா, எதுக்காகடா கொன்ன? சார் நான் பிரியாவை கொல்லல சார். இவன் எதுவும் பண்ணல சார். யாரும் எங்க எதிரிங்க தான் ஏதோ செஞ்சிருக்காங்க. இவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் இங்க சார். பாருங்க மேடம், ராத்திரி 11:30 உங்க பையன் பிரியாக்கு கால் பண்ணி வர வச்சிருக்கான். அவளை கொன்னு அவளோட டெட் பாடிய அவனோட கார் டிக்கில மறைச்சு வச்சிருக்கான். சார், அவன் ஒரு சின்ன காக்ரோச்சை கூட கொல்ல மாட்டான் சார். அவன் எப்படி சார் ஒரு பொண்ணை போய் இப்படி கொலை பண்ணுவான்? சார், தயவு பண்ணுங்க சார். உங்க பேரு தானே சார் தயா? என் புள்ள மேல கொஞ்சம் தயவு காட்டுங்க சார். இவன் உங்க தம்பி போல குற்றவாளி சார். யாரும் நம்ப மாட்டோம். ரெடி, ஆபீஸ் கூட்டிட்டு போ சீக்கிரம். போடா. குற்றவாளி இல்ல சார், அவனை விட்டுருங்க சார். சார், நான் சொல்றதை நம்புங்க சார். நான் நேற்று நைட்டு பிரியாவை கண்டிப்பாக பார்த்தேன் தான். ஆனால் சார், நான் அவளை கொல்லலை சார். நேற்று 11:30 மணிக்கு பிரியாவை பார்த்துருக்கேன். சார். ஏன் பார்த்த? சார் ஏன் சார், நான் அவளுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவேன் சார். அது சரி. அப்புறம் சார், நேற்று நைட்டு கூட நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் சார், அவள் கோவப்பட்டு என் வீட்டுக்கே வந்துட்டா. நெக்ஸ்ட். அப்புறம் சார், அவள் என்ன ரொம்ப திட்டுனா, என்னை ரொம்ப மிரட்ட ஆரம்பித்தா. மறுபடியும் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணா என் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னான்.
இந்த மாதிரி வேலையை பார்த்தா அப்படிதான்டா பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சார் நான் அவளுக்கு புரிய வச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டா. நல்லா இருக்க. நீ போய் சொல்ற. அவ திரும்ப வீட்டுக்கு போல நீ கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்க. அந்த பணத்தை மறைக்கிறதுக்கு டிக்கில வச்சிருக்க. ஆனா காலையில பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க வந்துட்டோம். நீ காலையில மாட்டிக்கிட்ட, புரியுதா? ஐயோ இல்லை சார், நான் அவளை ரொம்ப விரும்பினேன் சார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் அவளை கொல்ல போகிறேன்? நான் ஏன் அவளை கொல்ல போகிறேன்? நான் கொல்லலை. சேத்தன், டேய் சேத்தன், அட அம்மாவோட பாசத்தை விட பெரிய பாசம் இருக்க முடியுமா? என் கண்ணு முன்னாடியே என் புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. சேத்தன், அட நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, பாசம் நிறைஞ்ச அம்மாவே நில்லுங்க. இப்படி படபடன்னு எங்க போறீங்க? அட நீ வாய முடியாப்பா. அம்மாவோட பாசத்தை உங்ககிட்ட நான் காட்டணுமா? கொஞ்சம் தள்ளி போங்க. யோ போய் அந்த பக்கம். சேத்தன், என் செல்லம், என் கண்ணா, எப்படிப்பா எப்படி இருக்க? பாரு, 2 மணி நேரத்துக்குள்ள என் புள்ளை எப்படி ஆயிட்டான். ஐயோ உடம்பெல்லாம் காஞ்சு போச்சே. இல்லம்மா நான் நல்லா இருக்கேன். பாய் மூடுறா. எங்கடா நீ நல்லா இருக்க? என் புள்ளைய போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடணும் உங்களுக்கு எங்க புரியும்? ஒரு அம்மாவுக்கு தான் தன் புள்ளையோட முகத்தை பார்த்துதான் அவன் நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியும். எனக்கு தெரியும்டா நீ ரொம்ப பசியோட இருப்பேன்னு. இல்லம்மா எனக்கு சுத்தமா பசி இல்ல. டேய், நான் என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நீ பசிக்கலன்னு சொல்ற? இந்த முதல்ல இந்த பக்கோடாவை சாப்பிடு. அம்மாவோட கையால சாப்பிடுறதுக்கு சில பேருக்கு தான் கொடுத்து வைக்கும், புரியுதா? சாதம் சாப்பிடுறியப்பா, கொண்டு வந்திருக்கேன். இல்லம்மா போதும். சரிப்பா, அப்படி பசிச்சதுனா மறுபடியும் சாப்பிடு. என்ன சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ விஷயத்துக்கு வரலாமா? அட என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். என் பையன் தானே சாப்பிட்டுட்டு இருக்கான், நானா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? உங்க பையன் கார் டிக்கில டயர் இல்ல மேடம், போனா இருந்துச்சு. புரியுதா இல்லையா? லாக்க உடைச்சா மாதிரி தெரியல. அப்படின்னா டிக்கிய ஒரிஜினல் சாவி வச்சு ஓபன் பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்க பையன் சொன்ன மாதிரி கார் சாவி இவர்கிட்ட தவிர வேற யார்கிட்டயும் இல்லை. ஒருவேளை வேற யாராவது ஓபன் பண்ணியிருந்தா டூப்ளிகேட் சாவியை யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். இன்னொரு சாவி என்கிட்ட தான் இருக்கு, வீட்டில் கபோர்டில் வச்சிருக்கேன். வாட்? டூப்ளிகேட் சாவி உங்ககிட்ட இருக்கா? பின்ன என்னவா? ஃப்ரெடி, உடனே அவங்க வீட்டுக்கு போங்க, அந்த டூப்ளிகேட் சாவி வாங்கிட்டு வாங்க. நானா சார்? வந்து தொலை. சாவி மட்டும் இல்லை, என் கையால் செஞ்சு வச்சிருக்கிற பக்கோடாவே உனக்கு கொடுக்குறவா. ஐயோ சார், என்ன ஏன் சார் மாட்டி விடுறீங்க? இந்த அம்மா என்ன பண்ணுமோ தெரியலையே. கேப்பா, என்ன அங்கே குசு குசுன்னு பேச்சு? வரதா இருந்தா வந்து தொலை, இல்லைன்னா இங்கே இரு, நான் போகிறேன். வரேன். சார் சூரஜ் ரீனாவோட செல்ஃபோன் லொக்கேஷன் வாஷி ஹைவே தாண்டின உடனே சுவிச் ஆஃப்னு வருது சார். அப்படியா? இருக்கிறது அந்த ஏரியால, ஆனா வாஷி பக்கம் போயிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. சூரஜும் ரீனாவும் பசங்களை வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. பொண்ணு இறந்து போயிருக்கா, 8 வயசு பையனை காணோம். இவங்க எங்கே போயிருக்காங்க சார்? ஒரு வேலை பண்ணுவோம், அந்த ஹைவேல எத்தனை டோல்கேட் இருக்கோ, வாஷி, பன்வேல், லூனாவாலா, எல்லா ஃபுட்டேஜையும் எடுப்போம். எங்கே போயிருக்காங்கன்னு அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். சூரஜோட ஃபோன் ரெக்கார்ட்ஸில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே அடிக்கடி ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. அது யாரோட நம்பர்? சார் ஏதோ தருண்ன்ற ஆளோடுது. தருண்? அந்த தருணை போய் பார்ப்போம். சார்? தருண்? ஆமாம் நான் தான். சரி, நீங்கள்லாம்? நாங்கள் சிஐடிலேருந்து. ஓ சிஐடி சார், வாங்க வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, வாங்க வாங்க, உட்காருங்க சார். சூரஜ் இன்னும் ரீனா எங்க? சார் அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க இல்லை, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறோம். அவங்க 2 பேரும் எங்க? என்ன சார், என்னோட வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி நடந்துச்சு, ஒரு சின்ன கெட் டுகெதர். அவங்க இங்கே வந்திருந்தாங்க. சூரஜோட கால் டிக்கெட் பார்த்தா தெரிஞ்சது நீங்கள் நிறைய தடவை அவங்க கூட பேசியிருக்கீங்கன்னு. ஆமாம் சார், முதல்ல வர முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணேன். சரி, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். நைட் அவங்க எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புனாங்க? ஒரு 1:30 மணி இருக்கும். ஆனால் தருண் சார், அவங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. என்ன? தருண் சார், நேற்று உங்கள் பார்ட்டியில் எத்தனை கெஸ்ட் வந்தாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு வேணும். அப்புறம் சூரஜை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு விஷயம் முடிவாயிடுச்சு, சோனுவை கடத்திருக்காங்க. ஆனால் அந்த கிட்னாப்பர் அந்த ஜன்னல் வழியாக எப்படி போயிருப்பான்? இங்கேருந்து அந்த குழந்தைய எப்படி கடத்திருப்பான்? சார், இந்த வீட்டு சாவி பிரியா கிட்ட இருந்திருக்கு. அப்படின்னா ராத்திரி பிரியா இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போயிருக்கா போல இருக்கு.
அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வேணும்னு நுழைஞ்ச மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் எவிடன்ஸும் இல்லை. ம். அப்புறம் மெயின் டோரில் லாக்கு அவ்வளோ உயரத்தில் இருக்கு. அது 8 வயசு பையனால் ஓப்பன் பண்ண முடியாது. சார் அப்புறம் வாட்டர் பைப்பில் ஏறி வீட்டுக்குள்ளே வர்றதும் பாசிபிளாக தெரியல சார். ஒரு நிமிஷம், பாசிபிள் இருக்கு. இங்கே பாரு, இந்த ஏணியை பார்த்த உடனே என் மூளை ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த ஏணி ஏன் இங்கே இருக்கு? Seven, 11, 20, 23, 27, 35, 38, 42, 56, 59, 70. சார் இன்னும் நிறைய இருக்கு சார். 70, 71, 72, 73, 74, 75. இத்தனை ரத்த துளி? சார் இது எப்படி முடியும் சார்? பன்வெல் டோல் பூத்தை இவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. எங்க போறாங்க? இந்த பேரண்ட்ஸ் வித்தியாசமா இருக்காங்க. பசங்களை பத்தி கவலையே இல்லையே சார். பன்வேல் கடுத்த டோல் பூத் லோனாவாலா. துஷ்யந்துக்கு ஃபோன் பண்ணி லோனாவாலா ஃபுட்டேஜை கேளுங்க. வாங்க. என்னாச்சு? சாவி கிடைக்கலையா? கிடைக்கல எனக்கு தெரியும் சார். என் பையனை விட்டுடுங்க சார், அவன் எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த டூப்ளிகேட் சாவி உங்க கபோர்டில் இருக்குன்னு உங்களை தவிர வேறு யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கடந்த ஒரு வாரத்தில் உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க? சொல்றேன். ஒரு நிமிஷம், நான் எழுதிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. என் தம்பி, அவனுடைய பொண்டாட்டி, என் புருஷனோட ஃப்ரெண்டு, அப்புறம் என்னுடைய மச்சினர், அவரோட ஃப்ரெண்டும் வந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சி. இவ்வளோ பேர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவ்வளோதானா? வேற யாரும் இல்லை? ஆமாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ராகேஷ், லலித், அப்புறம் ஜோகியும் வந்தாங்க. இவங்க எப்படா வந்தானுங்க? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நீங்கள் வீட்டில் இல்லை. இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அட கூப்பிட்டு வந்த? அது நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன பிளான்? இங்கே பாரு, இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா கொலைகாரனை பிடிக்க முடியாது, முன்னாலையும் வெளியே போக முடியாது. அது நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு நாளை நான் பார்க்கணுமா? இப்போ தண்ணியை வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ கடவுளே, எல்லாம் என் தலை எடுத்து ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. உன்னை அப்பவே கட்டிச்சு வளர்த்துருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு கேவலமா இருக்கிற நீ என்ன பண்ணிட்டு பாரு. குழந்தைய தூக்கிட்டு போனது, பிரியாவை கொலை பண்ணது, ஏனியே யூஸ் பண்ணது. டாக்டர் சார், இந்த ஏணியில் என்ன தெரிஞ்சுது? இந்த படிக்கட்டில் நிறைய விஷயம் தெரிஞ்சுது சார். அப்படின்னா உங்க சந்தோஷத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த ஏணியில எங்களுக்கு 80 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. 80 பேர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த படிக்கட்டில் ஏறி போனது 2 பேர். டாக்டர் சார், இந்த ஏணியை ஃபாரன்சிக் கொண்டு வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியாது. என்னதையா, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. அட, நான் சொல்கிற விஷயத்த முதல்ல கேளுங்க, புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. ஓகே சார், இந்த படிக்கட்டில் 2 பேர் ஏறினது மட்டும்தானே உங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அந்த 2 பேர் படிக்கட்டில் இருந்து இறங்கவே இல்லைன்றது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். 2 பேர் படிக்கட்டில் ஏறும்போது இப்படி ஏணியை பிடிச்சு தான் மேலே ஏற முடியும்.
அதாவது வெவ்வேறு ஆட்களோட விரல்களோட அடையாளம், அதாவது ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் அது அங்கே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஏணியில் கிடச்சிது. அப்புறம் அதே ஆட்கள் கீழே இறங்கும்போது இப்படியே ஏணியை பிடிச்சிக்கிட்டு தானே கீழே இறங்க முடியும். அப்படி இறங்கினதுக்கான அடையாளம் இருக்கணும்ல, அவங்க இறங்கினதுக்கான அடையாளம் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த படிக்கட்டில் 2 பேர் மேலே ஏறி இருக்காங்க, ஆனால் இறங்கலை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஏணியை செய்யறதுக்கு 5 வெவ்வேறு மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி இருக்குன்னா கிடைச்ச மரங்களை வச்சு அதை வெட்டி இந்த ஏணியை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த ஏணியை செஞ்சாலு கார்பெண்டரா? அதான் ஆச்சரியம், இந்த ஏணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஏணியை பண்ணவன் ஏதோ சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல. அப்புறம் இந்த ஏணியில் ஸ்க்ரூஸை பயன்படுத்தியிருக்காங்கல்ல, இதெல்லாமே புது ஸ்க்ரூ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏணியை 2-3 நாள் முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஏணியில் அவங்களுடைய உயரம் பற்றி என் காதுக்குள்ளே போயிருக்கு, அதை நான் சொல்கிறேன். இந்த ஏணியோட உயரம் 11 ஃபுட் 7 இன்ச்சு, எக்ஸாக்ட்லி 11.7. யாராவது ஒரு ஏணியை செஞ்சாங்கன்னா 8 ஃபீட்டு இல்லை 11 ஃபீட்டு இல்லை 12 ஃபீட்டு, இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி 11.7 பண்ணுவான்? இந்த ஏணி இந்த ஜன்னல்லேருந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இதை ஸ்பெஷலாக சோனுவோட வீட்டுக்காக செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ கேள்வி இதுதான், இந்த ஏணி சோனோட வீட்டுக்கு எப்படி வந்தது? இந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏதாவது ஞாபகம் வருதா? ஆமாம் சார், இந்த 2 பேரும் நேற்று என்னோட தாபாக்கு வந்தாங்க. இவங்களை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துருச்சு. அதாவது அவ்வளோ காசு பண்ண இருக்கிறவங்க இந்த தாபாக்கு எதுக்கு வரணும்? ஆனால் போகும்போது 100 ரூபா கொடுத்தாங்க சார். அப்போது இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது கேட்டிங்களா? பேசுறதா? ஆட நீங்கள் வேற சார். இவங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க ஊமை இல்லைன்னு. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? அது தெரியாது சார், ஏதோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சார், அந்த ஆளு கொண்டு வந்த ஒரு கருப்பு பேக்கை இவங்க கிட்ட கொடுத்தான். வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நன்றி சார். சூரஜ் அப்புறம் அவரோட மனைவி ரீனா பன்வேல் அப்புறம் திலகோ செக் போஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆளை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏணியை வெளியிலேருந்து யாரோ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே சோனுவையும் காணோம். இந்த ஏணியை கொண்டு வந்தது யாரு? இல்லை சார், இந்த ஏணி நான் டியூட்டியில் இருக்கும்போது வரல சார், இவர் இருக்கும்போது வந்திருக்கோம். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? உன் இஷ்டத்துக்குன்னு பேசுகிற? இல்லை சார், ராத்திரி இந்த ஏணியை யாரும் கொண்டு வரல. நான் இருக்கும்போது இந்த ஏணி இங்கே வரல. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இந்த சொசைட்டியில் என்ன நடந்தாலும் நீங்கள் 2 பேர் தான் அதுக்கு பொறுப்பு. எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு சொல்லி தான் தப்பிக்க முடியாது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, உங்கள் 2 பேருக்கு எதுவும் தெரியலையா? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் 7 வருஷமாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கவனக்குறைவே நடந்ததில்லை. இந்த ஏணி பகல்லையும் வரல, ராத்திரியிலையும் வரல சார். ஒன்று இந்த ஏணியை ஏதாவது வண்டிக்கு மேலே வச்சு கொண்டு வந்திருக்கணும், இல்லை ஏதாவது டெம்போவில். சார், சொசைட்டிக்குள்ளே வெளியே இருந்து பொருட்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் உள்ளே வரும். அது வந்தால் நாங்கள் என்ட்ரி பண்ணிவிடுவோம். இந்த ஏணி வெளியே இருந்து உள்ளே வரல சார். இந்த ஏணி வெளியிலேருந்து வரலன்னா அப்போது சொசைட்டிக்குள்ளே தான் செய்யப்பட்டிருக்கு. சொசைட்டியில் எங்கேயாவது கார்பெண்டர் வேலை நடக்குதா? ஆமாம் சார், அங்கே ஜெகன் சார் வீட்டில். ஜெகன் சாரா? அட, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த ஏணியை எங்கே கொண்டு வந்தீங்க? சார், இந்த மாதிரி ஒரு 20 ஏணி வேணும் சார் எங்களுக்கு. அதுக்கு ஏங்க என்கிட்ட வந்தீங்க? கார்பெண்டர் கிட்ட போங்க. அட, இந்த ஏணியை செஞ்சதே நீங்கள் தான். இதே மாதிரி எங்களுக்கும் ஏணியை செய்யணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏணியை செய்யறதுக்கு நீங்கள் கேட்குற வேலையை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பணத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் இந்த ஏணியை நான் செய்யவே இல்லையே. அப்புறம் இந்த ஏணியை பார்த்தா ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் தெரியலையே. எந்த ஒரு கார்பெண்டரும் செய்ய முடியாதது மாதிரி சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் ஜெகன் சார், இதெல்லாம் அவங்கவுங்க கை திறமை. உங்கள் கை செய்கிற காரியங்களை ஒருவேளை என்னோட கை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? அப்புறம் என் கை செய்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. எங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏணிகள் தேவை. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏணி. அதான் கான்டாக்ட் தரலான்னு நினச்சேன். சரி வாங்க, பரவாயில்ல, தேங்க்யூ. சார், என்னால் சொல்ல முடியும் இதை யார் செஞ்சாங்கன்னு. அப்படியா? ஆனால் சார், ஒன்று சொல்லுங்கள், ஒரு ஏணி செய்ய எவ்வளோ தருவீங்க? அது நீங்களே சொல்லுங்களேன். அது என்னன்னா, அவர் ரொம்ப பிஸியான ஆள். ஒரு ஏணி செய்யறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபாய் வாங்குவார். அப்புறம் மரம் நீங்கள் தான் கொடுக்கணும்.
கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம். இதுதான் அவரோட அட்ரஸ்ஸு. சாயந்தரம் போய் பாருங்க. அட்வான்ஸும் கொடுத்துருங்கண்ணே. நான் தான் இந்த ஏனியை செஞ்சேன் ஒரே ராத்திரியில், அதுவும் 2 மணி நேரத்தில். ஜெகன் சாரோட மரத்தை வச்சு செஞ்சேன். ஆனால் இது ஜெகன் சாருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் சாயங்காலமே நான் வந்து தனியாக பாருங்கள், அப்புறம் அட்வான்ஸையும் கொடுங்க. வேலையை ஆரம்பிச்சிடறேன். அட்வான்ஸ் வேணுமா? பண்ணிடலாம் சார். எழுந்துடுறா. சொல்லு, யாருக்காக இந்த ஏனி செஞ்ச? நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லை. அவரு நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால ஜெகன் சார் வீட்டில் இல்லாதப்போ நான் அவனுக்காக அந்த ஏனியை பண்ணி கொடுத்தேன். அவனோட பேர் என்ன? தெரியாது சார். யாருக்கும் தெரியுமா? அவனுக்கு ஏனி பண்ணி தரியா? இப்போ வா, எங்களுக்காக அவனோட ஸ்கெட்ச் போட்டு கொடு. வா சார். சார் சார் சார், லோனாவாலா செக் போஸ்ட் ஃபுட்டேஜ் கட்டிச்சு சார். வெரி குட், அதை போடுங்க. ஒன்றும் புரியல. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க, அப்படியே பையனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியல. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சூரஜ் கார் இன்னும் லூனாவாலாக்கு போகவே இல்லையே. அப்படின்னா அவங்க 2 டோல்கேட்டுக்கு நடுவில் இருக்காங்க. ஃப்ரெடி, துஷ்யந்த்க்கு ஃபோன் பண்ணு. பன்வேலுக்கும் லூனாவாலாக்கும் நடுவில் இருக்கிற தாபாக்கு கால் பண்ணி விசாரிக்க சொல்லு. யாராவது வண்டியை பார்த்துருக்கணும். எஸ் சார். ஸ்ரேயா, கொஞ்சம் மறுபடியும் செக் பண்ணுவோம். அந்த வாஷி டோல்கேட்டை பாருங்கள். இதோ வண்டி வந்துருச்சு. 2:40 அங்கிருந்து கிளம்பிருக்க. பன்வேலோடது. அதோ இருக்கு பாஸ். 3:10 பன்வேல் வந்திருக்கு. இங்கிருந்து லோனாவாலாக்கு வரல. ஒரு நிமிஷம், சூரஜ் வண்டி பின்னாடி இன்னொரு வண்டி இருக்கே, அது இந்த காரை நான் வாஷில கூட பார்த்தனே. வாஷி ஃபுட்டேஜ் காட்டுங்க. சொன்னல, இந்த வண்டி இங்கேயும் வந்திருக்கு, அங்கேயும் வந்துச்சு சூரஜ் பின்னாடி. அப்புறம் லூனாவாலாவை செக் பண்ணுங்க. இந்த வண்டி பின்னாடி வந்திருக்கான்னு பார்ப்போம். நோ, அந்த வண்டியும் லூனாவாலாக்கு வரல. சரி, இது ஏதாவது கோயின்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். அப்படி தெரியல. இந்த வண்டி சூரஜ் பின்னாடி வாசியில் வந்துச்சு, பன்வேலுக்கும் வந்துச்சு. ஆனால் 2 வண்டியும் லோனாவாலாக்கு வரல. அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. 2 டிரைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், விரோதமாகவும் இருக்கலாம். அப்படின்னா சூரஜ் காரை யாரோ ஃபாலோ பண்ணாங்களா? கரெக்ட். அந்த டிரைவர் ஃபேஸை பார்க்க முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இவனை தானே நீரஜ் வரைஞ்சி கொடுத்தான். கரெக்ட். போலாமா? அதான் வண்டி நம்பர் நம்ம கிட்ட இருக்கே.
ஆர்டிஓவில் என்கொயரி பண்ணுங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு, யார் ஓனர்னு கேளுங்க. கண்ணா கொஞ்சம் அப்பாவை கூப்பிடுப்பா. அப்பா இல்லை, மம்மி தான் இருக்காங்க. சரி, அவங்களே கூப்பிடுங்க. அது சரி, நீங்கள்லாம் யாரு? கண்ணா நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? என்ன சிஐடியா? இவனோட அப்பாவுக்கு என்னாச்சு? தம்பி நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க. சார், போனி என்ன செஞ்சாரு? கொலை, அப்புறம் கிட்னாப்பிங். என்ன நீங்க என்ன பேசுறீங்க சார்? போனி 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இல்லை, அவர் எங்கேயும் வெளியே போல. இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த ஃபோட்டோவில் யாரையோ அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த கார் உங்களோட தானே? ஆமாங்க, இந்த கார் எங்களோடது தான். ஆனால் இதில் இருக்கிற ஆள் போனி கிடையாது. என்ன, இது ஃபோட்டோவில் இருக்கிற போனி கிடையாதா? ஆமாங்க சார். பிட்டு, அப்பாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. சரி, இந்த போனியோட ஃபோன் நம்பரை கொடுங்களேன். சரிங்க, 37568853. சார், நேற்று ராத்திரிலேருந்து நானும் போனியோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஆமாம் சார், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. மம்மி, அப்பாவோட ஃபோட்டோ. சார், இவர் தான் போனி. இவர் போனின்னா அப்போது இந்த காரில் இருக்கிறது யாரு? 2 பேரோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. ஃப்ரெடி, ஒரு வேலை பண்ணுங்க. போனிக்கு கொஞ்சம் தாடி வச்சு பாருங்க. இதில் தாடி எடுத்துருங்க. தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சார். ஷேவ் பண்ணிடுவோம் சார், தண்ணி இல்லாமல். ஆ, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஐயோ சார், இந்த ஆளுடைய தைரியத்தை பாருங்க. சேத்தனோட காரில் பிரியாவோட பணத்தை வச்சுட்டான். அது போதாதுன்னு தாடி மீசை வச்சுக்கிட்டு சுற்றின்னு இருக்கிறான். அந்த 2 பேரையும் கூட்டு வாங்க. இந்த 2 பேரும் யாருன்னு தெரியுமா? சார், இந்த தாடி வச்ச ஆளு தான் என்கிட்ட வந்து ஏனிய செய்ய சொன்னது. ஆனா இந்த தாடி இல்லாத ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. சேதன், உனக்கு தெரியுமா? இங்க பாருங்க சார், இந்த 2 பேரையுமே எனக்கு யாருன்னு தெரியாது. கவிதா மேம், உங்களுக்கு? கவிதா மேடம், நீங்க சைலண்டா இருக்காதீங்க. உங்க பையன் மேல பிரியாவோட கொலைப்பள்ளி விழுந்திருக்கு. உங்க வாக்கு மூலம் அவன் வாழ்க்கையை காப்பாத்தோம். இந்த 2 ஃபோட்டோவும் போனியோடது தான். போனியா? அம்மா, இந்த போனி யாரு? உன் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு. உன் அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, உங்க மோசமான ஆளுங்கன்னு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மள மாட்டி விடுவான்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சா? நம்ம மாட்டிக்கிட்டோமா? நான் சொல்றத வீட்டில் யாராவது கேட்டா தானே. ஓகே ஓகே ஃப்ரெடி, இப்ப என்ன பண்றது சொல்லு? யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது? ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி போனி தான் இருக்கான். போனி மட்டும் இல்ல சச்சின், இன்னொருத்தனும் இருக்கான். ஹலோ, என்ன சூரஜ் ஓடிட்டானா? எப்படி? அந்த பையனையும் ரியாவையும் பார்த்துக்கோங்க, நான் வரேன். ஓகே. மீன் வலையில் சிக்கிடுச்சு சார், கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன்.
சார் இந்த சித்தப்பா சரியான இடத்துக்கு தானே போகிறாரு? அந்த ஆளுக்கு வேற வழி கிடையாது. அடடடா சூரஜ், ரீனா மேடம், நீங்கள் 2 பேரும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்புறம் நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்காக எங்களை இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? உனக்கு என்னதான் வேணும்? நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை. கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு கஷ்டம் வரணும். உன் வாயை மூடிக்கிட்டு நீ சும்மா அமைதியா நில்லு. அப்புறம் என்னை விட மோசமானவன் எவனும் இருக்க மாட்டான். போனே மோகன் சார், நீங்க இங்க? மாப்ள, இவங்க 2 பேரும் இங்க கட்டி போட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணி சூரஜ் ஓடி போடான்னு எதுக்காக சொன்னீங்க? அட நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன்? நீ ஃபோன் பண்ணலனா அப்ப யார் ஃபோன் பண்ணது? நான் தான் ஃபோன் பண்ணேன். நாங்க தான் ஃபோன் பண்ணோம் சித்தப்பா. சிடி வா ஓடிடலாம். எங்கடா ஓடுறீங்க? இங்கேருந்து நேராக மாமியார் வீட்டுக்கு தான் போனோம். கண்ணா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இவனை பார்த்துக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். என்ன சொன்ன நீ? இங்கே உன்னோட ராஜ்யம் நடக்குதா? இவங்களை நான் பழி வாங்க நினைச்சேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களால நான் ஜெயிலுக்கு போனேன். என் வாழ்நாள் முழுக்க நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் போச்சு. ஞாபகம் இருக்கா சூரஜ்? என்னோட பேரு மோகன். மோகன் மோகன்? ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு. இவங்க சம்பாதிச்சது எல்லாமே பிளாக் மணி. பிளாக் மணி தான் சார். நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். என்னுடைய டியூட்டி இந்த மாதிரி பிளாக் மணியை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான். அப்புறம் பிளாக் மணி சம்பாதிக்கிறவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்.
அப்படி நான் செஞ்சது என்னுடைய வேலை. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் படுத்தியதுக்கு தான் பிரியாவை கொண்டு சோனுவை கடத்திருக்கியா? நான் இவனை அழிச்சிடணும்னு நினச்சேன். இவங்க பையன் சோனுவை நான் கடத்தினேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக பணத்தை கேட்டேன். ரெஸ்டாரண்ட்டில் என் ஃப்ரெண்டு கிட்ட பிஸ்னஸ்ன்னு சொல்லி இவங்க கிட்ட நான் பிளாக் மணியை கொடுத்தேன். அதை நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் எதுக்காக நீ என் பொண்ணை கொன்ன? அவன் என்ன பாவம் பண்ணா உனக்கு? அவனா சோனு தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டா. அவன் உயிரோட இருந்தானா எங்களுக்கு அது ஆபத்தா முடியும். உன் மூளையில் நாங்கள் எப்படி உனக்கு கண்டுபிடிச்சோன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா? அதாவது பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா போனி, உன்னோட ஃப்ரெண்டு. உங்கள் 2 பேரோட ஜாதகத்தையும் ஒரு புரட்டி பார்த்தோம். அப்புறம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்புறம் உன்னோட விரல் அடிபட்டிருக்கு, இன்னும் இந்த பேண்டேஜ் கூட போட்டிருக்கியே. அந்த அடி உனக்கு எப்போ பட்டுச்சுன்னா சோனுவோட ரூம்குள்ளே நீ ஏணி மூலிமா ஏறும்போது. அப்புறம் இந்த பேண்டேஜ் எங்கள் சந்தேகத்தை உண்மையாக்கிடுச்சு. இவன் ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அரசாங்க அதிகாரி, ஒரு குழந்தை, அவரோட மனைவியும் எல்லாரையும் கிட்னாப் பண்ணியிருக்கான். அப்புறம் நீ இது எல்லாத்துக்கும் துணை போயிருக்க. உங்கள் 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கும். ஆயுள் தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனை.